भक्तजनार्तिहन्तुः कृत्वमन्ये स्वविकार्यपूर्णं तम्बे समनं जलभ्यं लक्ष्मीसंवंसनं प्रमध्ये यो नित्यमच्युतपदाम्बुजैकरूपं व्यामोहत सहिद्राणि तृणाय मेने अस्मत्पुरोर्भगवतो सिद्धैकसिद्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सविधत्तां सदा कृति प्रपद्ये निरवध्यानानि गुणसम्पदां शरणं भवभीतानां शरणो मुनीश्वरं श्रीरङ्गे सैतीं गुणाकरुणया सौख्यादिद्वैकृतं यादश्रीनरसिंहकार्यमुनिपादाम्बुजैर्निरन्तां शिक्षान्ति दयादिविश्वगुणैः भान्तं बुधाग्रेशं श्रीमद्रङ्गसरार्यो नृपतिं श्रेयोर्जिं संशये श्रीमत्श्रीरङ्ग पृथ्वीश्वरसरिपुणा संयमीन्द्रेण दृष्टं यस्तात्मानं विसुम्ये नरगतिसरित प्रसादात् राज्यं श्रीरङ्गधारि प्रभुतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं श्रीवेदेन्द्रं सकलगुणविदेन्द्राय श्रीलङ्कनाथ सर्वो लक्ष्मी करुणैकपात्रं श्रीरङ्गविरोराषणोभृत्यं वेदान्तदेशीं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरगतिसर्जितं कारुण्याक्षिमेधन्यं वेदान्ते वावधूतपूर्वेण सूक्तं वाक्यं नारायणाय परमदधानाय श्रीमद्रङ्गसदारि संयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररहूद्वहातिशरदिपादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंशदेशीयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्ग गुरीणसासरवतं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारि विरहुराट्लब्धागमान्तद्वयं वीक्षाडम्बविवर्जितं शुभगुणे बान्धं महत्त्वं सजम् वन्दे वत्सैपूर्णं गुणवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्य गुणं बुधाग्रे नारायणाद्य यतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः श्रीरण्डुतोपुर तिरुवेङ्कटमुनियाण् पழமொழிகள் ஓருண்டுதானே அமையாதோதானே चैत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् श्रीदया देव्या परमव्योमभास्करः சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயம் எப்படி சூரியனுடைய உதயம் ஆச்சுன்னா நம்மளுடைய ஞானத்துக்கு விஷயங்கள்லாம் பிரகாசமா இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய சங்கல்பம் நமக்கு ஏற்பட்டுருச்சோம்னா அதுக்கப்புறம் தடையே இல்லாத பல க்ஷேமங்கள் நமக்கு உண்டாகுது. அதுதான் இங்க சங்கல்ப சூரியோதயம் மாதிரி எம்பெருமானுடைய சங்கல்ப சூரியோதயத்துக்கு ஒரு மகிமை. ஆக இந்த நாடகத்துல ஏற்கனவே சொன்ன பிரகாரம் நல்லது கெட்டது ரெண்டும் நிறைந்தது இந்த பிரகிருதி மண்டலம். ஏன்னா இது திரிகுணமாகின மூல பிரகிருதியிலேருந்து உண்டான சிருஷ்டி. ஆக ஒவ்வொருத்தருக்கும் பிரகிருதி சம்பந்தம் உள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த சத்வரஜ சமசுக்கள்லாம் உடையவர்களாகவே இருப்பார்கள். அதுல சாத்வீகர்களாக இருப்பவர்கள் சத்துவகுணத்தை அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். ரஜோகுணம் உடையவர்கள் அவர்கள் தாந்தோணித்தனமாக ஏதாவது பண்ணிட்டு இருப்பார். சமகுணம் உள்ளவர்கள் எதிலுமே நாட்டம் இல்லாத கண்டதே காட்சியை கொண்டதே கோலம்னு இருக்கக்கூடியவர்கள். இப்படி 3 வகைப்பட்ட மனிதர்கள் நிறைந்த இந்த பிரகிருதி மண்டலத்துல சத்துவகுணம் உள்ளவர்கள் அதுல மிகவும்
உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இந்த ஜீவர்கள்லாம் இவ்வளவு அல்லல் படுறதே இந்த சம்சாரத்துல, அவைகளுக்கு நல்கதி ஏற்படணும்னா நாம வெறும் இருக்கக்கூடாது, நாம அவளை கூட்டு உபதேசம் பண்ணி அவளை திருத்தணும் அப்படின்னு சாத்விக குணமுடைய மகான்கள் பிரயத்தனப்படுவார். இப்படி சாத்திரர்கள் பிரயத்தனப்பட்டு பண்ற காரியத்துக்கு தடங்களாக நாஸ்திகர்கள், அதாவது இன்னும் மற்ற பேர்கள், இவர்கள்லாம் அதுக்கு தடங்களாக இருப்பார். ஆக இந்த நல்ல குணங்களை கொண்டவர்களாக விவேகன், சுமதி இன்னும் மற்ற கதாபாத்திரங்களையும், கெட்ட குணங்களுக்கு பிரதானமாக தலைவராக மகாமோகன், காமன், ரசி இவர்கள் போன்ற கதாபாத்திரங்களையும் அமைத்து இந்த நாடகத்தை அமைச்சிருக்கா. நாடகத்தினுடைய ஆரம்பத்துல காமன் ரசியோட அரங்கத்துக்கு வரான். அப்போ தன்னுடைய பெருமையே சொல்லிக்கிறான். தான் இருக்கிற இடத்துல யாருமே கஷ்டப்பட மாட்டா, எல்லாம் சுகமா இருப்பா, அவர்கள் நினைச்சதை கொண்டு அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இந்த விவேகன்லாம் இருக்காளே, அவன்லாம் நான் இருக்கிற இடத்துல தலையெடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் கெட்டவர்கள், விவேகன்லாம் கெட்டவர்கள் அப்படின்னு ஒரு பதத்தை உபயோகப்படுத்துறான். இது விவேகன் காதல விழுந்து அவன் தன்னுடைய மனைவியான சுமத்தியோட கூட அரங்கத்துக்கு வரான். நம்மள போய் கெட்டவன் சொல்றாளே, நாமெல்லாம் எம்பெருமான் அவனாலே உண்டு பண்ற சாஸ்திரங்களை கொண்டு மக்களை நல்வழிப்படுத்தி அவர்கள் எல்லோரும் எம்பெருமான் திருவிழை அடைவதற்காக நாம் பாடுபடுறோம். நம்மளை பார்த்து அவன் கெட்டவன் சொல்றானே, உண்மையிலே அவர்கள் தான் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இவன் ஆரம்பிக்கிறான். அப்போ சுமத்தியானவள் கேட்கிறா, இப்படி இந்த ஜீவர்கள்லாம் அனாதி காலமாக கஷ்டப்பட்டு இருக்காளே, இது எம்பெருமானுக்கு தெரியாதா? எம்பெருமான் இத அப்பவே அவனுடைய சங்கல்பத்தால் மாத்திருக்கலாமே அப்படின்னு சொன்னா, அதுக்கு பதில் சொல்றான் விவேகன். எம்பெருமானுக்கு 2 பத்னிகள், ஒருத்தர் பேருக்கு லீலாதேவின்னு பேரு, இன்னொருத்தருக்கு தயாதேவின்னு பேரு. லீலாதேவி என்ன பண்றா, இந்த ஜீவர்கள்லாம் அவர்கள் கர்மாவுக்கு தகுந்தபடி இங்கு அனுபவிச்சு இந்த சம்சாரத்துல அவர்கள் உழலட்டும், அதை இப்ப வேடிக்கை பார்க்க அதுல சந்தோஷப்படுறவள் லீலாதேவி. அதே தயாதேவியானவள் இந்த ஜீவராசிகள்லாம் இப்படி கஷ்டப்படுறது, இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் பிறந்து ஆசாரி சம்பந்தத்தை பெற்று சரணாகதி என்ற உபாயத்தை பண்ணி எம்பெருமான அடைவதற்கு ஒரு காலத்தை அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடியவள் தயாதேவி. இவர் 2 பேரையும் மனைவியாக கொண்டவன் பரமாத்மா. அவன் பரம காருணிகன். அவன் தன் கருணையார ராஜபாட்டையில இந்த ஜீவாத்மாக்களை, அதாவது தன்கிட்ட சரணாகதி பண்ண ஜீவாத்மாக்களை இந்த சரீரம் விட்ட உடனே அவன் அந்த ராஜபாட்டையில ஆசின் போறான். அந்த ராஜபாட்டையில மரங்கள், ஒரு பாதைனாக்க மரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த மரங்கள்லாம் இவனுடைய சௌசல்யாதி குணங்கள்லாம் அந்த ஜீவர்கள் இளைப்பாறுவதற்கு தங்குமிடமாக அமைகிறது என்றுதான் இப்படிதான் சொல்லிட்டு வரான். அப்போ இவள் சுமத்தி கேட்கிறா, ரொம்ப நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அனாதி காலமாக எம்பெருமான் கருணையோட இவாளெல்லாம் அரசியல் மார்க்க வழியா மோட்சத்துக்கு ஆட்சி சொல்றாரு. ஆனா எனக்கு மனசுல ஒரு சந்தேகம் இருந்துருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய பாபங்கள் பண்ணவனுக்கு இப்படி உயர்ந்த பல மோட்சத்தை எம்பெருமான் கொடுப்பானா? இது என்ன குழந்தைகளுக்கு ஒரு பசப்பு வார்த்தை, அதாவது சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அதாவது குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏமாத்துற மாதிரி சில வார்த்தைகள் சொல்லுவான். அந்த மாதிரி இருக்கு
அப்படின்னு சொல்றான். உடனே அவன் சொல்றான், அதாவது இப்படியெல்லாம் நீ சந்தேகப்படக்கூடாது, நான் சொல்றதெல்லாம் பிரமாணம். எம்பெருமான் படைத்த வேதத்தில் சொல்லப்பட்ட சமான விஷயங்கள் தான் நான் சொல்றேன். அதுவும் இல்லாத எம்பெருமானு ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் இந்த சரணாதித்தை பற்றி ரொம்ப விவரமா அவர்களுடைய வாக்காலே சொல்லியிருக்கார். சதுர்தேவ பிரபன்னாய சவாஸ்மித்தி யாத்தியத்தை அவையும் சர்வபூதேபியோ ததாமியத பிரசன்னமன் ஸ்ரீராமனும் சர்வதன்மான் பரித்தேஜ மாமேகம் சரணஞ்சா அவன்வா சர்வபாபேபிய மோக்ஷ மாசுதரான்னு கிருஷ்ணனும் வராகாவதாரத்துல ஸ்ரீ வராகாவதாரத்துல ஸ்மிதே மனசு சரீரே சதி யோனரா தாதுசாமியே ஸ்மிதே மர்த்தா விஸ்வரூபம் மாமஜம் ததஸ்தம் மிரியமானுக்கு காஷ்டபாஷான சமீபம் அகம் ஸ்மராமி மத்பத்தாக நயாமி பரமாங்கதி. இப்படியெல்லாம் ஒவ்வொரு அவதாரத்திலையும் இந்த சரணாதனுடைய விஷயத்தை எம்பெருமான் சாதிச்சிருக்கான். அந்த வாக்கியங்களை கொண்டுதான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அதாவது நான் சொல்றது, நான் ஏதாவது நல்ல காரியம் பண்ணா அந்த காரியங்கள் மீது ஆணையாகவும் எனக்கு பிரியமாகவும் சுகுதாக இருக்கக்கூடிய உண்மையில ஆணையும் நான் சொல்றேன். நான் சொல்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப உண்மையான வார்த்தை. நீ இந்த தூக்கத்தில் இருக்கிறவன் கலக்கத்தினால சில வார்த்தைகள் சரியா வாங்கிக்காம உளருவான். அந்த மாதிரி இல்லாத நல்லா வீழ்ச்சிட்டு கேளு, நான் சொல்றதை கேளு. இந்த ஜீவாத்மாவானவன் ஒரு மதம் பிடிச்ச யானையை போல. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு கர்வம். நிச்சயம் எழுந்து நான் 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 சொல்லுவான். நான் யார் தெரியுமா, நான் நான் இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லுவான். அப்படி அகங்காரத்தை உடையவனாக இருக்கான் இந்த ஜீவாத்மா. இந்த அகங்காரத்தை உடையவன் ஜீவாத்மா. அவன் யானையை போல மதம் பிடிச்சிருக்கான். இந்த அகங்காரமானது ஒரு முதலை, அந்த ஜீவனை நான் பிடிச்சு இழுக்கிறது. ஆக இந்த அகங்காரமான முதலையானது ஜீவாத்மான்ற யானைய சம்சாரன்ற கடல்ல அப்படியே இழுத்துட்டு அவனை இந்திரியங்கள்லாம் பற்றி போகும்படியாக பல விஷயங்கள்ல புத்தி தன் மனசை செலுத்தும்படியாக அவனை இழுக்கிறது இந்திரியங்கள்லாம். அப்படிப்பட்ட இந்த யானையான ஜீவாத்மா எப்படி அதாவது கஜேந்திர ஆழ்வான் ஒரு நீர்நிலையில எம்பெருமானுக்கு புத்தகத்தை படிக்கும் பொழுது அவருடைய காலை கவ்வியது ஒரு முதலை. அப்படி அந்த முதலையானது அந்த காலை கவ்வி அந்த யானைய அந்த சேறு நிறைந்த தடாகத்திலேயே அந்த காலை இருக்கிறது. இதுவும் போராடுது, 1000 வருஷ காலம் போராடுறதுன்னு புராணங்கள் சொல்லப்படுறது. இப்படி 1000 வருடம் தன்னுடைய பலத்தை கொண்டு தன்னால காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால எப்படி அது போராடிட்டு இருக்கு. கடைசியில தனக்கு மீறிய சக்தி தன்னால முடியாது என்ற நிலை வந்த உடனே ஆதி மூலமே சொல்லி, அதனாலதான் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அப்படின்னு இந்த ஜீவாத்மா ஒரு பிறப்பு இல்லை, 2 பிறப்பு இல்லை, பல பிறப்புகள். அது எத்தனை பிறப்புகள்னு சொல்ல முடியாது. இப்படி பல ஜீவாத்மாக்கள், பல பிறப்புகள். அப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மாக்கள்ல யாதிருச்சிக சுகிருதம், ஒரு சுகிருத விஷயத்தினால எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற்றவர்களால் ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு அந்த ஆச்சாரிய உபதேசத்தினால சரணாகதி இந்த உபாயத்தை அனுசரித்து இவர் கிருதார்த்தன் ஆகிறான். ஆக அப்படி இந்த ஜீவாத்மாவின் யானையானது எம்பெருமான சரணடைந்து ரக்ஷகோபவான்னு கேட்டா
பெருமாள் காப்பாற்றியா கூட ஆதி மூலமே இன்னைக்கு யானை கட்டிட்டு இந்த ஜீவாத்மான்ற யானையும் ரக்ஷகோபவா அப்படின்னு கேட்டனாக்கா பண்ணாமையா போயிடுவான். அப்படி பெருமாள் நீ 2 அடி அடிச்சா அவன் 10 அடி எடுத்து போடுவான் உன் விஷயத்துல. அதனால பகவான் எப்பவுமே இந்த ஜீவாத்மா காப்பாற்றுறதுல துடிப்புடையவனா இருக்கான். பொதுவாக சாதாரணமாவே என்னை காப்பாற்றுன்னு ஒருத்தன் வந்தா இறக்கம் இல்லாதவன் கூட கொஞ்சம் இறக்கப்பட்டு அவனை காப்பாற்றுறது பொதுவான தர்மம். இப்ப எம்பெருமான் சரணடைகிற விஷயம் தனி. எப்படி எல்லாருக்கும் பெருமாள் பொதுவா ரசனா இருக்கானோ சரணாகத்தின் விஷயத்துல அதிகப்படியா விசேஷமா ரசிக்க. அதுல அந்த சரண் அடைந்ததும் ஒரு பொருள் கைவிட கூடாது அப்படின்ற விவசாயம் கிடையாது. அதனால அப்படி சரணடைந்தவன் எப்படி பலன் கேட்டாலும் எனக்கு இப்பயே மோட்சம் கேட்டாலும் கொடுப்பான், இல்ல தேகாவதானத்தை மோட்சம் கொடுத்து கேட்பான் கொடுப்பான். எப்படி அவன் ஆசிரியர் கேட்கிறபடி பலன் கொடுக்கக்கூடிய தன்மை உடையவன் எம்பெருமான். எம்பெருமானத்தை சரணடைந்தவன் எப்படி இருந்தாலும் அவனை காப்பாற்றுவான். அதாவது அவனுக்கு விரோதியா இருந்தாலும் சரி, இல்ல எப்பவுமே அவர்கிட்ட பக்தி உடையவனா இருந்தாலும் சரி, சரணாகதி மட்டும்தான் அவனை எல்லாரும் காப்பாற்றுவான். ஆக அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப அவனை ரசிக்கிறார், ஜீவாத்மா ரசிக்கிறான். இதுதான் சாஸ்திரம், இதுதான் தர்மம். இதை நான் சொல்லல, பல மகான்கள் இதை சொல்லியிருக்கா. அனுஷ்டிக்கும் அனுஷ்டிச்சிருக்கா. யாரால் அனுஷ்டிக்கா அப்படின்னா விஸ்வாமித்ர சகோதராமரவு அப்படின்னு அதெல்லாம் சாதிக்கிறேன். மகாந்தஸ்ய வியாச வால்மீகி மனு பிரகஸ்பதி சுக சௌனக பிரபுத்தையா இவாள்லாம் இந்த சரணாகதியை பத்தி அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கா. நான் சொல்லல, அவர்கள் சொன்ன வார்த்தை தான். யாரார் சரணாகதி அனுஷ்டிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா விஸ்வாமித்திர மகள் ரிஷி இதெல்லாம் சொல்லியிருக்கேன். கிருஷ்ணனுக்கு விஷயத்திலையும் குணசேவன விஷயத்திலையும் விஸ்வாமித்திர அவளுக்கு அபயம் கொடுத்திருக்கார். அபயம் கொடுத்து அவளை காப்பாத்திருக்காரு. இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லப்படுறது. அதே ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு புறா, அதாவது ஒரு வேடுவன் பெண் புறாவை தன் அம்பால அடிச்சு தனக்கு உணவாக அதை எடுத்துட்டு வர சமயத்துல நல்ல மழையெல்லாம் பெரும் காத்து மழை, அதுல எங்க தங்குறதுன்னு தெரியல. உடனே ஒரு மரத்தடியில போனான். அந்த மரத்தடியில அந்த பெண் புறாவனுடைய கணவன் ஆண் புறா மரத்துக்கு மேல இருக்கு. இந்த வேடுவனுக்கோ ஒரே குளிர் இருக்கு, பசி வேற, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவன்கிட்ட மாட்டின்னு இருக்கிற பெண் புறாவானது தன் கணவன் ஆண் புறாவனை பார்த்து, இவன் நம்ம மரத்தடியில வந்து தங்கியிருக்கான், நம்ம கிரகத்துக்கு வந்திருக்கான், கிரகத்துக்கு வந்தாலே அவனை வந்து நாம உபசரிக்கணும், அவனை வந்து சீவாத்தியத்தெல்லாம் கொடுத்து அவனுக்கு கை பாதங்கள்லாம் கழுவி அவனை ஆசுவாசப்படுத்தி அவனை ஆகாரம் பண்ண வச்சு அவனுக்கு சம்பாவனை எல்லாம் பண்ணி அனுப்புறதுதான் ஒரு விருந்தாளி பண்றது உபச்சாரங்கள். அதெல்லாம் அதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அந்த ஆண் புறாவானது
அவனுக்கு வேண்டியத மாம்சம், அவனுக்கு ஆகாரத்துக்கு, அவனுக்கு குளிரை போக்குறதுக்காக சுள்ளிகள் எல்லாம் கொண்டு வந்து அதை கொளுத்தி அதனால அவனுக்கு குளிரை போக்கி அதுக்கப்புறம் அவனுக்கு உணவாக அந்த ஆண் புறாவே அந்த அக்னியில் விழுந்துருச்சு. காதல வேலைதா அடியே நல்லா கேட்கறது அடியே. கேட்கறேன் சுவாமி, கேட்கறேன் சுவாமி. ஆக இப்படி தன்னை அண்டி வந்த வேடுவனுக்கு உபச்சரித்தது அந்த புறா. இது கபோத விருத்தாந்தம்னு சுவாமி தேசிகன் அபய பிரதான சாஸ்திரத்துல நிறைய எடுத்திருக்க. அதே மாதிரி ராமன் சீத்தையை தேடிண்டு சீத்தையை மீட்பதற்காக சமுத்திரத்தை கடந்து சமுத்திர கரைக்கு வந்திருக்க. அந்த சமுத்திரக்கரைக்கு ராமன் இடத்துல விபீஷணன் 4 ராட்சசர்களோட பெருமாட்டை சரணாதி பண்றதுக்கு வந்திருக்கான். ஆக அப்போ சுக்ரீவன், அங்கதன், அனுமான் இவாளெல்லாம் கொண்டு ஆலோசிச்சு இவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு சொல்ல, அவர்கள் வேண்டான்னு சொல்ல, எம்பெருமான் நான் சில வார்த்தைகள் சொல்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வம்சத்தினர் எப்படி இப்ப சரணாத லட்சணத்தை பண்ணாதுன்னு சொல்லி, அதனால நான் ஒருபோதும் என்னை சரணமா அடைந்தவன் நான் காப்பாற்ற விட மாட்டேன். அந்த வகையில் நான் விபீஷனுக்கு அவனை ஏற்றுனா சரணாதி பண்ணி, அவன் சரணாதி என்கிட்ட சரண் பண்ணிட்டான், அதனால நான் அவனை காப்பாற்றுவேன், என்னுடைய முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லி சுக்ரீவனையே யார் வேண்டான்னு சொன்னாலும் அப்படிப்பட்ட சுக்ரீவனையே அனுப்பிச்சு அவனை ஆசீர்வாதப்படியா பண்ணார். இப்படி ராமன் அந்த சரணாதி தத்துவத்தை அனுஷ்டிச்சார். அவ வம்ச ரகுமகாராஜா அவர் ஒரு பிராமணன் ராட்சசன் கிட்ட மாட்டிட்டான். அந்த ராட்சசன் கிட்ட இருந்து அந்த பிராமணனை காப்பாற்றினேன் மகாராஜா. இதெல்லாம் அபயபிரதான சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அப்புறம் மாலிஞ்சங்கன் அப்புறம் தேவர்கள் மனைவி கிட்டு சரணாதி பண்றா. அவள்லாம் அணினவளை அதாவது தேவர்களுடைய மனைவி கைப்பிரிவுப்பட்டு அந்த கௌதம் என்ற ஒரு பிராமணன், அவன் பிராமண வம்சத்தில் பிறந்தால் கூட அவன் மிகவும் கீழ்த்தரமான செயல்களையே பண்ணி வந்தான். பல பேரை துன்புறுத்துறது, இப்படி அவன் ரொம்ப கொடியனா இருந்தான். அவன் ஒரு சமயம் நாளிஜங்கன்ற கொக்கு கிட்ட போய் அவன் என்னை காப்பாத்துன்னு சொன்னான். அதுவும் என்ன பண்ணிட்டு தங்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்து நீ சௌக்கியமா இரு அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் அந்த நாளிஜங்கனுடைய இருக்கிற இடத்துல கொஞ்ச நாள் இருந்தான். சரி, இது இவ்வளவு உபகாரம் பண்றது, இதுக்கு இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு, இதனுடைய சொத்தெல்லாம் நம்ம அபகரிச்சிடுவோம் அப்படின்னு நாளிஜங்கன்ற கொக்க இவன் கொண்டுட்டான் இந்த பிராமணன். இந்த நாளிஜங்கனுடைய சிநேகிதன் ஒருத்தன் இருக்கான். அவன் அடிக்கடி நாளிஜங்கனை சந்திப்பான். இந்த நாளிஜங்கன் ரொம்ப நாள் ஆச்சு, அவன் வரவே இல்லையே அப்படின்னு அவனை தேடின்றதுக்காக தன் ஆட்களை அனுப்பினான். அப்போ நாளிஜங்கனுடைய எலும்பெல்லாம் ஆட்டுது. அந்த அவனுடைய சிநேகிதன் இந்த நாளிஜங்கனை யார் கொண்டா அப்படின்னு தேடிட்டு அந்த கௌதமன பிராமணனை கண்டுபிடிக்கிறான். அவனை தண்டிக்கிறதுக்காக இருக்கும்போது அவனுடைய நாளிஜங்கன் அவனுடைய சிநேகிதனுடைய இதுல பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுது, அவனை கொல்ல பண்ணாத, அவன் பிராமணனோட அவன் என்னை சரணாதியா பண்ணி வந்தான், அதனால நான் அவனை இவ்வளவு தூரம் பண்ணேன், நீ அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்புறம் தன்னுடைய சிநேகிதனுடைய வார்த்தைக்காக அந்த பிராமணன் விட்டான். அதுக்கப்புறம் அந்த நாளிஜங்கனும் போய் சேர்ந்தது கதையெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பிரகஸ்பதி தேவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியனா இருந்தான். அந்த வம்சத்துக்கு அந்த பிரகஸ்பதி
அவங்கிட்ட இந்திரனுடைய பத்தினி இந்திராணி, அவளை நவுஷன்ற ஒரு பாம்பு அந்த இந்திராணிய அபகரிக்கா வந்தது. அந்த பிரதேசத்தை பற்றி அப்படி இந்திராணியை காப்பாற்றினார். இப்படி பல விஷயங்கள் அவர்கள் சக்திக்கேற்ப கருணாநிதி அனுஷ்டிச்சிருக்கான்றத இந்த இத்திகாச புராணாதிகள்லாம் தொடருது. அப்பதான் இங்க இந்த இவ்வளவு தூரம் விஷயங்கள் சொன்னால் இந்த விவேகன் உடனே சுமத்தியானவள், சரி லோகத்துல பிரம்மா, ருத்ரன், இந்திரன் இவர்கள்லாம் பிரசித்தமா இருக்கா. அவளையும் நிறைய பேர் உபாசனை பண்றா. பிரம்ம உபாசனை பண்றா, சிவனை குறித்து ஒரு தபஸ் பண்றா, இந்திரனை குறித்து தபஸ் பண்றா, குபேரனை குறித்து தபஸ் பண்றா. அப்ப அவளும் சில பலன்கள் எல்லாம் தரா. அப்படி இருந்துச்சே லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி விஷ்ணு தான் எம்பெருமான் தான் மோட்சத்தை தரான் அப்படின்னு நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு தன்னுடைய கணவனை பார்த்து கேட்கிறான். உடனே அவன் சொல்றான், இந்த எம்பெருமானுடைய பெருமை சாதாரணமான இல்லை, நீ எல்லா விஷயத்தையும் என்ன தெரிஞ்சுக்கிற, இதையும் நான் சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். அதாவது இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறவன் யாரு? பிரம்மா. அவன் இந்த லோகத்துல தேவர்களையும் படைத்து புல் புல்லு பூண்டு எல்லாத்தையும் படைக்கிறான். ஆக ஆனா லோகத்துல பிரசித்தி இருக்கிறான்னா பிரம்மா தான் உலகத்தை சிருஷ்டி பண்றான்னு பிரசித்தி. ஆனா பிரம்மா ஒரு வியாஜம் தான். பிரம்மா திடீர்னு எங்கேயிருந்து வந்தார்? அதாவது மகா பிரளயம், லோகம் மொத்தம் பிரளயத்துல இருக்கு. அந்த சமயத்துல இருந்து யாருன்னா ஏகோபி நாராயண ஆசி எம்பெருமான் மொத்தம்தான் இருந்தான்னு சொல்றது வேதம். அதனால யாரும் இல்லைன்னு தெரியும். அப்போ யாருமே இல்லாத எப்படி இந்த உலகத்தை படைக்க முடியும்? பிரம்மா எங்க இருந்தான்? பிரம்மன் தான் பிரளய காலத்துல இல்லையே. பிரம்மா அவன் எப்படி வந்தான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஸ்பஷ்டமா வேதத்துல அதிகமா சொல்லல. அதே பிரபஞ்சத்துல நான்மூனை நாராயணன் படைத்தான், நான்மூனன் தான்மூமாய் சங்கரனைத்தான் படைத்தான். இப்படி சிருஷ்டி கிரமத்தை அங்க சொல்ற. ஆக எம்பெருமானாலே எம்பெருமான பகவானாலே உண்டு பண்ணப்பட்டவன் பிரம்மா. அவன் பழைய காலத்துல இல்லை. அதனால அவனை சிருஷ்டிச்சு அவன் உபதேசம் பண்ணி அவன் மூலியமா ஜனத்தை சிருஷ்டி பண்ணி வச்சவன் யாருன்னா எம்பெருமான். ஆக பழைய காலத்துல இருந்தவன் யாரு? எம்பெருமான். ஆக இந்த சிருஷ்டி பண்ணி இந்த ஜீவர்களை உண்டு பண்ணி அதுங்களை ரட்சிச்சு திருப்பி பிரளயம் பண்றானே, இந்த காரியங்கள்லாம் பண்றவன் யாருன்னா எம்பெருமான் தான். அப்படிப்பட்ட அந்த ஜகத்காரண பூதமான எம்பெருமான் கிட்ட யார் உறுதியான திடமான பக்தி உடையவர்களா இருக்கார்களோ அவர்களுடைய பாபங்கள்லாம் போறது. இந்த மோட்சத்துக்காக எம்பெருமானை தவிர மீதி பேர்கிட்ட போய் போனா பிரயோஜனமே கிடையாது. அவர்களால் மோட்சம் கொடுக்க முடியாது. மோட்சம் கொடுக்குறதா இருந்தா பகவான் மட்டும்தான் கொடுக்க முடியும். பின்ன அவளெல்லாம் நிறைய பேர் அவளையெல்லாம் நிறைய பேர் சேவிக்கிறாளே, அவளுக்கெல்லாம் பக்தர்கள் இருக்காளே அப்படின்னா இந்த பனி காலத்துல இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் போல இவர்கள்லாம் இருக்காது. தவிர அது தாகத்தை, அந்த பனிமழையானது தாகத்தை போக்காது. அதனால இந்த தேவர்கள்லாம் அவர்களால் முடிஞ்ச பலன் தான் கொடுக்கும்போது உயர்ந்த பலனான மோட்சத்தை கொடுக்க முடியாது. அதனால எம்பெருமானை தவிர மற்றவர்களால் மோட்சமே கொடுக்க முடியாது.
அதனால அதுக்கு ஒரு திஷ்டாந்தம் சொன்னார். ஒரு சிறுவத்துல சித்திரம் எழுதி சூரியன், அதாவது சூரியனை போல சித்திரங்கள் எழுதி அதே மாதிரி வரிசையா நிறைய சந்திரன் சூரியன் சித்திரம் எழுதினா அதுதான் ஒளி கொடுத்துருமா? ஒளி கொடுக்காது. அதே மாதிரிதான் இந்த செவுத்துல இருக்கிற சித்திரங்கள் போலதான் இந்த பிரம்மா ருத்ராதிகள்லாம். இந்த நரகாசுர வதம் பண்ண எம்பெருமானுக்காக லட்சுமி விஷ்ணுநாத பெருமான் அவருடைய சங்கல்பம் தான் இந்த பிரகிருதியுடைய சக்தி அந்த ராத்திரியை அழிக்கிறது அப்படின்னு சொல்லி உடனே சொன்ன அதாவது சாஸ்திராணி ஆரோக்கிய சர்வான் அசித்தில கதிபிகி சித்த வர்த்தேகி விசாரிய स्वांतर निर्धार्य तत्व बुधमपि महत् उत्तराన్ని सूर्य संज्ञे सत्यं सत्यं मुनिदि कथयन् साधन पाराशर्य प्रमाण அப்படின்னு சாய்ச்சு. அதாவது பிரமாணம் பிரமேயம் அப்படின்னு இருக்கு. பிரமாணம்ன்றது வேதம். வேதத்தில் சொல்லக்கூடியவன் அவன் தான் பிரமேயம் எம்பெருமான். வேதத்தை அறிந்து உயர்ந்த தத்துவத்தை நமக்கு உபதேசிப்பவர்கள் பிராமணர்கள். ஆனால் இவ 3 பேரும் ஒரு வகுப்பு. ஆக எம்பெருமான பறைசாற்றக்கூடிய பிரமாணங்கள் எல்லாமே வேதம் உட்பட எல்லாமே பிரமாணங்கள். இந்த வேதத்தை நிறைய பேர் ஆராய்ந்து அதனுடைய தத்துவ அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கார். ஆனா அவர்களுக்கு புத்திக்கேற்ப அவர்கள் சொல்லிட்டார். சங்கரர்கள்லாம் வேதத்துக்கு அபார்த்தமான, அதாவது உண்மைக்கு புறம்பான அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நம் பூர்வர்கள் எல்லாருமே ரிஷிகள் என்ன, மனு முதலாளிகள் என்ன, எல்லாரும் சேர்ந்து ஆராய்ந்து பல கிரந்தங்களை பார்த்து எல்லாவற்றையும் சத்தியம் புனசத்தியம் ஆள்வற்றை சர்வசாஸ்திர விசாரி புனப்புனா ஒரு தடவை விசாரம் இல்லை, பல நாட்கள் விசாரம் பண்ணி கடைசியில சத்தியம் புனசத்தியம் புத்திருத்த புஜமுத்தியது கையை தூக்கிட்டு சொல்றார். யாரு அப்படின்னா கேசவன் தான் உயர்ந்த பரதத்துவம் அப்படின்னு சொல்றார். ஆக வியாசரன், வேத வியாசரன், அந்த வேதம் தான் பராசருடைய பிள்ளை. இவர்கள்லாம் முன்னாடி சொன்ன தத்துவத்தை, அதாவது தத்துவத்தை யாருதான் ஆக்கிரமிப்பார் அப்படின்னு அங்க சொன்னார். அதுக்கு மேலேயும் மகாஜனோ ஏதகத பந்தாக இதுச்ச மகர்ஷி பாட்டியம். அதாவது வியாசர் என்ன பண்ணார், பிரிவா போற வழி தான் நமக்கு, அவ போட்ட பாதை தான் நமக்கு ஆபத்து இல்லாத பாதைன்னு சொல்லி அந்த வழியில தான் நம்ம போகணும். தெளிவாக போன வழியில போனா நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. கண்ணனும்
கீதையில என்ன சொல்லியிருக்கேன்? முனினாபி அகம் வியாசகா, முனிவர்களுக்குள்ள நான் வியாசரா இருக்கேன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட வியாசர் எல்லாராலையும் போற்ற முடியும். நமக்கு ஏதோ இந்த நாஸ்திகவாதிகள் எல்லாம் பேசுறாங்க, அவ வாதத்தெல்லாம் கொண்டு நம்ம அவளால சாதிக்க முடியாது. உண்மையான தத்துவ ஞானம் இது எப்படின்னா ஒரு குகைக்குள்ள மறைஞ்சிருக்கு. தற்கோண பிரதிஷ்டத்தை பிரபோதி ரையாபி வையா குழி கோபம்யா சிமிதா புரோக்தய கிம் குணः இத்தம் தத்துவ வினிச்சயோ விதிரிவக்தித்வ முத்வாம்யந்தரே பந்தானந்த் மகாஜனசிரித்தः சத்யஞ்சம் அத்யஞ்சதி. அதாவது இந்த உண்மையான தத்துவ ஞானம் இருக்கு, அது ஒரு குகைக்குள்ள மறைஞ்சிருக்கிற புதையலை போல. புதையல் தான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அந்த இந்த இடத்துல புதையலுக்கு கொடுத்துக்கு விசேஷமான இதெல்லாம் மைய போட்டு பார்ப்பா. அந்த மாதிரி இந்த தத்துவ ஞானத்தை பார்க்கணும்னா அது கையில, அதுதான் நியாய சித்தாந்தம் சுவாமி தெரிவிக்க என்ன பண்ண, கையில பஞ்சுல மை இட்டுக்கணும். மை இட்டு பார்த்தா அந்த நியாயம் உனக்கு தெரிஞ்சிடும். உண்மையான உண்மையான தர்க்கம் உனக்கு ஏற்படும். நல்ல அறிவுள்ளவன் ஏற்கனவே மகான்கள் நிர்தாரணம் பண்ண விஷயங்களை கொண்டுதான் இவன் நிச்சயத புத்தி உடையவனா இருக்கான். யார் அந்த மகான்கள் அப்படின்னா வியாசர், வால்மீகி, மனு, பிரகஸ்பதி, சுகன், சௌனகன், அவர்கள் வீட்டுதான். அவெல்லாம் என்ன சொன்னா, எல்லாரும் ஐக்கிய கண்டியமா நாராயணன் தான் பரந்தேன்னு சொல்லியிருக்கான். அதான் இத்தம் தத்துவ வினிச்சயோ நிதிரிவ கிப்தோ குஹாபியாந்தரே. எப்படி ஒரு நிதியானது ஒரு குகையில மடங்கியிருக்குமோ அந்த மாதிரி உண்மையான தத்துவமும் சுலபமா ஆப்படாது. அதனாலதான் பந்தானுக்கு மகாஜனசிரி குணா, சிறந்த அறிவாளிகளான நம் பூர்வாச்சாரியர்கள் அவர்கள் கண்டுபிடிச்ச பாதைதான் நமக்கு சுகமானது. மகாந்தஸ்ய வியாச, வால்மீகி, முனி, பிரகஸ்பதி, சுக, சௌனக பிரபுத்தம். அப்படிப்பட்ட மகான் யாரு? வியாச, வால்மீகி, மனு, பிரகஸ்பதி, சுக, சௌனக, இவர்கள்லாம் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா பிரபதேன் அஸ்மாகம் அத்வானம் கிருஷ்ணன் சேதே பகவா அயம். அவர் போட்ட வழியில் தான் நம்ம போனோம். அதுவும் இல்லாத இந்த உலகத்துல உண்டான வஸ்துக்கள் இருக்கேன், எப்ப உண்டாச்சோ அதுக்கு இறப்புன்னு நிச்சயம். அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல பல பரிணாமங்கள், பல மாற்றங்கள் உண்டாகுது. ஆக இப்படிப்பட்ட பிறப்பு, கிடத்தம், இறப்பு இல்லாத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னா அதுதான் மோட்சம். அந்த மோட்சத்தை தான் காண்பித்து கொடுத்த பராசரன்ற மகரிஷி. அப்படிப்பட்ட எதுக்காக இந்த மோட்சத்தை காமிச்சா அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கருணையினால இந்த ஜீவர்கள்லாம் கஷ்டப்படக்கூடாது. மோட்ச மார்க்கிறது ஒண்ணு உண்டு, அதான் பிரபத்திக்கு ஒரு சரணாதிக்கு ஒரு மார்க்கம் உண்டு. அந்த மார்க்கத்துல போனா நீங்க நிச்சயமா பெருமானத்தினுடைய அடைந்து அவனுக்கு சர்வகால சர்வ அவஸ்தைகளையும் கைங்கரியம் பண்றதுக்கு உங்களுக்கு பாக்கியம் உண்டு அப்படின்னா சொல்லி பண்ணார். அதனால நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபித்தவர் பராசரர் அப்படின்னு சொல்லி உடனே சுமதி சொல்றா, अपजन्म जराधिकं समुद्रं कृपया सम्मुख अतेन पुंसां परदेवता पारमार्थिय वेदी परिगृह्णादि परासर संगमः. இந்த ஸ்லோகத்துல பராசரருக்கு பரதேவதா பாரமார்த்தியம் ஒரு டைட்டில் கொடுக்குறேன். அதாவது இவள் இந்த ஸ்ரீவஸ்த கோத்திரத்துல பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாம்
அதாவது வேதவியாசர் என்ன, பராசர் என்ன, வியாசர் என்ன, இவர்கள் எல்லாருமே பரதேவத பரமார்த்தத்தை உடையவர்கள். அவர்களால உண்டு பண்ணப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்ட சித்தாந்தம் தான் அது. ஏன்னா இந்த பிரகிருதி படம் எப்படிப்பட்டது? அப்ப ஜன்ம ஜராதிகான சமுத்தி, இது எப்பவுமே பிறப்பு இறப்பு, அது நடுவுல இந்த பரிணாமங்கள் இதெல்லாம் நிறைஞ்சது. ஆனா இப்படிப்பட்ட சம்சாரத்துல குழந்தைகளுடைய ஜீவாத்மாவை இப்பயா முகையன் இந்த ஜீவராசிகள்லாம் இந்த சம்சாரத்திலிருந்து உத்தரணம் பண்ணுறதுக்காக ரொம்ப கிருப்பையாக இந்த பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணார் பராசரர் அப்படின்னு சொல்றார். ஆகிய புத்திரா அனுத்தரம் ஏது உத்தரம்? அனுத்தரம் ஏது? நீ சொன்ன நீ சொன்ன இந்த வார்த்தை இருக்க யாராவது மறுக்க முடியாது, அது சத்தியம்தான். அனுத்தரம் அனுத்தரம் அனுத்தரம்னா அது பதில் சொல்ல முடியாது. எது ஏது சூத்திரம் நீ இப்ப சொன்ன அதுக்கு பதில சொல்ல முடியாது, அவ்வளவு மறுக்க முடியாது உண்மை. அத்திய சாதன புனः அனந்த சாதன ஜிகமாந்த நிரூபண விளம்பம் அசகமானஸ்ய ஸ்வரமான ஹிருதயஸ்ய சேதனஸ்ய சர்வ ஆகவசாரம் சங்கலைய தரிசித்தும் அதுக்கு அவர் சொல்றார் தன் கணவனான விவேகன் கிட்ட, நீங்க சொல்றது உண்மை. நமக்கெல்லாம் சாஸ்திரத்தை கொண்டு இதுதான் பர தெய்வம் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு சக்தி கிடையாது. நாமளே தெரிஞ்சு புத்தகம் நிறைய இருக்கும், பாஷை கூட தெரியும், நீ கூட நல்லா படிக்கலாம். ஆனா ஒன்னாலும் அப்படி பண்ண முடியாது. அதனால நமக்கு பொறுமை கிடையாது, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கூடாது. அதுக்காக நம்ம பெரியவாழ்லாம் அதுக்கு பாட்டியை போட்டிருக்கோம். அவ என்ன பண்ண எப்படி பண்ணுவா, எல்லா வேதாந்த சாதனையும் நல்லா ஆராய்ஞ்சு என்ன தெளிவாக ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கான். ஆனா இந்த பிரகதியில சில பேர் என்ன பண்றா, அந்த நல்ல மார்க்கம் எது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையுடையவர்களாக இருக்கா. அப்போ அப்படிப்பட்ட ஆசை உடையவர்களுக்கு இந்த பராசரர் போன்ற மகான்கள் ஸ்தாபித்த மார்க்கம் தான் சரியான மார்க்கம். அதனால இந்த பிரகிருதியில எல்லாமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது, அதுல சில நல்லது இருக்கு. அந்த நல்ல ஜீவாத்மாக்கள் எம்பெருமான் எப்படிப்பட்டவன், சாஸ்திரம் என்ன சொல்றது, நாம் இந்த சம்சாரத்தை விடுபடுறதுக்கு என்ன வழி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்கான். இது ஆசை உள்ளவனா இருக்கான். அந்த ஆசை உள்ளவனா இருக்கிறதுனால அவனுக்கு நீ சாரமான அர்த்தத்தை எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு பிரதிநிதியா இருந்து கொண்டு சுமதி கேட்கிறான். உடனே ராஜா விவேகன் சொல்றான், சாது சித்தம் பவத்யா, நல்லா சொல்றேன், என்ன பேசுறேன், சதித்தம் பிரதர்சியாமி, நான் சொல்றதை இப்ப சொல்றதை கேட்டு. சுசங்கல்போ பக்ன திரிவிதசித் வஸ்து விததிஹி குமர்த்தா நாமேகः स्वयं चतुर्णां बभूः उपस्रोतो भागां स्तुतिपरिषदां श्रीपति तावनन्तः सिन्धूनां उदतिरिव विश्रान्ति विषयः.
இந்த திரிவித திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி அப்படின்னா ஆள வந்தாலும் ஸ்தோத்திரத்துக்கு சாய்கிறார். பாக்கியக்காரன் கத்தியத்துல திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்படி 3 விதமான பக்தர்கள் சேத்தனர்கள், 3 விதமான அச்சேதனங்கள் என்ன அப்படின்னு நிர்வாகம் பண்ணியிருக்கார். எத்தனையோ அச்சேதனங்கள் இருக்கு, அதுல திரிவித அச்சேதனன் சொன்னார். எத்தனையோ ஜீவாத்மாக்கள் இருக்காரு, அதுல 3 பேர் 3 வகையை சொன்னார். இப்படி எதிரா ஜீவாத்மாக்கள் 3 பேர் யாரா அப்படின்னா பத்தர், நித்தியர், முக்தர். அச்சேதனத்தை யாரா 3 அப்படின்னா பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம். இப்படி 3 வகையா இருக்கு. 3 வகையான சேத்தனர்கள், 3 வகையான அச்சேதனங்கள். இப்படி 3 விதமான சேத்தனர்கள், 3 விதமான அச்சேதனங்கள், இவைகளுக்கெல்லாம் யாரா ஆதாரம் அப்படின்னு சொன்னா எம்பெருமான் தன் சங்கல்பத்தினால இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கான். அதான் சங்கல்போ பக்ன திரிவித சேதசித் வஸ்து விதிஹி விததிஹி குமார்த்தானாம் ஏகஹ. இப்போ திரிவித சேதனை சொல்றார். திரிவித சேதனை யாரு? பக்தர், முக்தர். பக்தர்னா யாரு அப்படின்னா இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு வாழ்ந்துட்டு வராளே யாரு? நாமெல்லாம், அதாவது சரணாதி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் பக்தர் செய்வார்கள். ஆக அப்படிப்பட்ட சம்சாரத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். இவர்கள்லாம் பக்தர்கள். பக்தர்னா கட்டுப்பட்டவர்கள் இருக்கும், முக்தர்னா விடுபட்டவர்கள் இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த சரீரத்தை விட்ட உடனே நாம திருப்பி சம்சாரத்துக்கு வர மாட்டோம். சரணாதி பண்ணவர்கள், சரணாதி பண்ணிக்காதவா திருப்பி சம்சாரம் தான் வருவான். சரணாதி பண்ணிட்டவர்கள் மோட்சத்துக்கு போவார். ஆக அவன் மோட்சத்துக்கு போது ஒண்ணு சக்தி இருக்கிறது பக்தியோகம் பண்ணணும், சக்தி இல்லாத சரணாதி பண்ணணும். இப்படி அவர்கள் தான் முக்தர்னு பேர். அதுக்கப்புறம் நித்தியர். நித்தியர்னா அவர்கள் எப்பவுமே பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு கூடுவா. அவளுக்கு அழிவே கிடையாது, பிரளய காலத்துல அழிவு கிடையாது அவள். இப்படி 3 வகையான சேத்தனர். அச்சேதனங்கள் 3 வகை எது அப்படின்னா பிரகிருதி. பிரகிருத்தின்னா அதான் மூல பிரகிருதி. இதுல இருந்தா அச்சேதன வஸ்துக்கள்லாம் உண்டாது. அதாவது அறிவில்லாத வஸ்து, அறிவில்லாத வஸ்து அச்சேதனம். அப்புறம் காலம். காலம் பல வகையா இருக்கு. அதாவது நிமிஷம், மணி, நாள், மாசம், வருஷம், இப்படிதான் இருக்கும். அது காலம். சுத்த சத்துவம். சுத்த சத்துவம்னா ஸ்ரீவைகுண்டம். இதுக்கு ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி அது புத்தகங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அதாவது பல கிரந்தங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இந்த இடத்துல விவரணை பண்ண முடியாது. ஆக எம்பெருமான் 4 விதமான புருஷார்த்தங்களை சதுர்ணாம் பிரசவ பூஹு ஸ்வயமிக இந்த லோகத்தில் இருக்கிற ஜீவர்களுக்கு 4 விதமான புருஷார்த்தங்களை பெருமாள் கூறுகிறான். சுபஸ்ரோதோ பாஜா சுதி பரிஷதா ஸ்ரீபதிஹி அதோ அனந்தஹா. அவன் பிராட்சியோட சேர்ந்து இருக்கான். சிந்தூணாம் உததீரிவ விஸ்ராந்தி விஷயா. இந்த நதிகள் இருக்க எல்லாம் கடைசியில கடல்ல போய் விடும். ஆக இந்த ஜீவாத்மாக்களும் பல வகையா இருந்தா கூட கடைசியில ஒரு நல்ல வழியை காமிக்கிறது வேதங்கள். அந்த நல்ல வழியில போய் எம்பெருமான்கிட்ட சரணாதி பண்ணி எம்பெருமான போய் அடையிறது எல்லாம். எப்படி நதிகள்லாம் கடல் அடையிறதோ அதே மாதிரி இந்த ஜீவர்கள்லாம் கடைசியில பெருமாளை அடையிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம். அபிச்ச அதுக்கு மேல பரபத்மா காந்த பிரணிபதனம் அஸ்மின் சிததமம் சுபஸ்தங்கல்ப சுலகயதி சம்சார ஜலதி யதி தேவம் பிரஜா உபஜனேதா கேனச்சிதசௌ அவித்யா வேதாளீம் அதிபததி மந்திரேண புருஷா.
ஒரு ஸ்லோகம் சொல்ற, அதாவது பத்மாகாந்தகா பரஹா, பிராட்டியோட லட்சுமி விஷ்ணுனான எம்பெருமான் தான் உயர்ந்த தத்துவம். பிரணிபதனம் அஸ்மின் ஹிததமம், பிரணிபதனம் அதான் பிரபத்தி. அவர்களிடத்த, அதாவது பிராட்டியோட கூடிய எம்பெருமான் திருவிழி தான் நம்ம சரணாதி பண்ணணும். அது அவர் திருவிழிகள் சரணாதி பண்ணா நமக்கு பல க்ஷேமங்கள்லாம் சௌகரியங்கள்லாம் ஏற்படும். சுபஸ்த சங்கல்பா, அப்படி எம்பெருமானுடைய ஒரு சுபமான சங்கல்பம் இருக்கேன். அந்த சங்கல்பத்தினால்தான் இந்த சம்சாரன்ற சமுதிரம் இருக்கேன் எப்படி அகத்தியர் தன் கையால அந்த சமுதிர ஜலத்தை, தன் உள்ளங்கையினால சமுதிர ஜலத்தெல்லாம் ஜீரணம் தன் உறிஞ்சினாரோ, அதே மாதிரி நம்ம பாப்பத்தெல்லாம் பெருமாள் அவனுடைய சங்கல்பத்தினால உறிஞ்சி போடுவான். சஞ்சார ஜலதி, இந்த சம்சார ஆகிற ஜலத்தை அப்படியே உறிஞ்சிடுறான். ஜடித்தேவம், ஜடித்தேவம் பிரஜா உபஜனேதா தேனசிதசோ, இப்படி பிரபத்திக்கு உண்டான மந்திரங்களை கொண்டு அந்த எம்பெருமான் லட்சுமி விஷ்ணு எம்பெருமான் திருவிழா சரணாதி பண்ணா ஜடித்தேவம் பிரஜா, நல்ல அறிவு உண்டாகும். அவித்யா வேதாளி அதிபததி மந்திரேன புருஷா, உடனே இவனுக்கு ஞானம் உண்டாச்சுன்னா அஜ்ஞானம் உண்டு பிசாசுனால நம்மளை ஆடிட்டு இருக்கு. அந்த பிசாசு நம்ம கிட்ட இருந்து விடுபட்டு போறது. அப்படின்னு அவித்யா வேதாளி அதிபததி. ஆனா சில வைதிகள், சில அத்வைதிகள் இருக்கால, அவரெல்லாம் என்ன வேதத்தை ஒத்துட்டு அத கடைசியில பௌத்தர்கள் சொன்ன மாதிரி எல்லா சூன்யம் சொல்லிட்டு போயிட்டான். அதே மாதிரி இவரும் ஜெகன் மித்தேன்னு சொல்லிட்டார் ஆதிசங்கரர். அத்வைதிக்கும் பௌத்தம் வேதத்தை ஒத்துக்கல. இவர் அத்வைதிகள் என்ன பண்றா, வேதத்தை ஒத்துக்கிறா, பிரம்மத்தையும் ஒத்துக்கிறா. ஆனா பிரம்மத்துக்கு ஒரு அவித்தியை பிரம்மத்துக்கு குணம் கிடையாதுன்றா. ஆனா வேதத்துல பிரம்மத்துக்கு குணங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதனால வேதத்தை ஒத்துண்ட அத்வைதிகளும் வேதத்தை ஒத்துக்காத இருக்கிற பௌத்தரும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். வேதத்தை ஒத்துண்டு அதுல பரமபுருஷன் பிரம்மத்துக்கு குணம் கிடையாது, பிரம்மத்துக்கு இந்த ஞான சக்தி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாளே, அந்த பிரம்மத்தினுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் குறைக்கிறாளே, அதுக்கு பௌத்தமே தேவையில்லை, ஒண்ணுமே இல்லை, எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னா அது பரவாயில்ல. ஒத்துண்டு பெருமாளுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா இவ அவனை விட மோசம். அதனால இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் சம்பிரதாயத்துல இருக்கு. அவைகளெல்லாம் விவரிச்சு சொன்னோம்னாக்க நமக்கு அவ்வளவு சொல்றதுக்கு சக்தியும் கிடையாது, அவகாசம் கிடையாது, கேட்கறதுக்கு அவகாசம் கிடையாது. அவ்வளவு விஷயங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் மகான்கள்லாம் சாஸ்திர அபியாசம் பண்றது சாதாரணம் இல்லை, அனவரதும் சாஸ்திர அபியாசம் பண்ணணும். சில பேர் எப்ப பார்த்தாலும் புத்தகம் பார்த்துட்டே இருப்பா, மகான்கள்லாம் புத்தகத்தை பார்த்துட்டே இருப்பா. அதனால அவள் ஞானங்கள் மேலும் மேலும் விழுறோம். ஒரு கிரந்தமா பல கிரந்தங்கள் பார்ப்பா. அவளுக்கு இப்ப புதுசா சில கிரந்தங்கள் வந்துன்னா அதை பார்த்த உடனே டக்குனு பிடிப்பா. சரி, இந்த விஷயத்த அவன் எப்படி சொல்லியிருக்கா பாபா, அந்த இடத்த மாத்திரம் பாபா, அது சரியா இல்லைன்னா இந்த புத்தகம் தண்டம் அப்படின்னு அவளுக்கு தெரியும். நமக்கு அதே மாதிரிலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஆக இப்படி வித்வான்களால்தான் ஒரு விஷயம் சுருக்கியும் சொல்ல முடியும், விஸ்தாரமாக சொல்ல முடியும்.
பிரியே संहितमतीनामपि चित्त समाधान हेतु संग्रह दर्शिता அதனால இப்படி அவன் சொல்றான், யாரு விவேகன் சொல்றான். அதனால வித்வான்கள் தான் ஒரு விஷயத்தை சுருக்கமா சொல்ல முடியும், விஸ்தாரமா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றான். உடனே மேல கிந்து, அதுக்கு மேல சிந்த நிகம वचगूढ़ाः कष्टं सम्प्रतिकृत्याः केचित् चलयन्ति सौगदादि शालोपालम्ब तुल्यया वाचा. அதுமாதிரி சொல்றா. निगमवचूडाः कष्टं सम्प्रति कुदिष्टे केनचित् केचित्. இதுல சில குதிர்ச்சிகள், அதான் அத்வைதிகள்லாம் வேதத்தை தனக்கு கவசமா வச்சுட்டு அந்த கவசத்துல தான் ஒளிஞ்சுட்டு இந்த மாப்பிள்ளைய மச்சான்னு சண்டை போடுவா. மாப்பிள்ளைய மச்சான்னு எப்பவுமே சண்டை போட மாட்டா, ஆனா லோகத்துல 2 பேரும் சண்டை போட்டவனே காமிப்பா. அத மாதிரி வேதத்தை ஒத்துண்டு நம்ம கிட்ட அவன் சண்டை போடுறான். அதான் சொல்றாங்க. திருத்த நிகம வச்சகூடா, வேதத்தை தனக்கு கவசமா போட்டுட்டு அந்த குதிர்ச்சியில என்ன பண்றான், நம்ம கிட்ட வாதாடுறான். இது எப்படா இருக்கு அப்படி சொன்னா, கலயந்தி சௌகதாதி யாலோபாலம்ப துல்லியா பாஷா. இவர்கள்லாம் வேதத்தை பௌத்தர்கள் நேரடியா சொல்லிட்டா, வேதம் கிடையாது, எல்லாமே மிச்சம் சொல்லிட்டா. இவன் ஒத்துக்கல, இவன் அப்படி இல்லை, வேதத்தை ஒத்துட்டான், ஆனா மேல தூஷிக்கிற மாதிரி நடிக்கிறான். அதுதான் சொன்னார். மச்சன மாப்பிள்ளையும் 2 பேரும் விளையாட்டுக்காக ஒருத்தர் தூஷிக்கிறாள, அத போல இந்த பௌத்தனும் அத்வைதிகளும் இருக்கா அப்படின்னு சொல்றார் இதுல. உடனே அசத்தை விஸ்தரேண பிரதிநிதிரஸ்ய வேதாந்தேஷு விபுலமதிபிः அனுசந்தீயते இஷ்டமேவ खलु विदुषां வியாசதாரணம். இப்படிதான். அதனால வித்வான்களால் தான் இந்த அவளுடைய ஞானம் ஆழமான ஞானம். சாஸ்திரங்கள்ல மேலோட்ட வாரியா அவ பார்க்க மாட்டான், நல்லா உள் புகுந்து அதெல்லாம் நல்லா அறிஞ்சு அதை கண்டிக்கிச்சு, நல்லா விஸ்தாரமா கண்டிக்கிறார். பாஷிக்காரெல்லாம் அதை கண்டிக்கிறார். ஆக மகான்களால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை சுருக்கமாகவும் விஸ்தாரமாகவும் சொல்ல முடியும். அத விஸ்தரேன விதிரஸ்ய வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் விஸ்தாரமா சொல்லணும். அதுக்கு விபுலமதி, நல்ல பரந்த ஞானத்தை உடையவர்களால் தான் முடியும். இஷ்டமேவ खलु विदुषां, சாதாரணமா இருக்கிறவர்களுக்கும் புரியும்படியா சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உள்ள அவர்கள் அப்படின்னு சொல்றான். உடனே சுமதி சொல்றா, பணிதம் ஆரியபுத்திரன, நீ சொல்றது ரொம்ப அழகு, சரியா இருக்கு. ஏவபி தைஸ்தைஹி மனிஷி மதைஹி தர்க்கைரபி தாதிருதைஹி பிரசாரியமான நிகமாந்தாக சோராகிருஷ்ட கோதன சதுர்சா பவந்தி சம்பன்ன சாத்வசா மம சிந்தா. அவ சொல்றா, நீ சொல்றது ரொம்ப சரி. ரிஷிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, அவெல்லாம் பல விஷயங்கள் சொல்லியிருக்கா. அது மாதிரி பல மதங்கள் இருக்கு. அந்த பல மதங்களும் குதிர்ச்சிகள், குயுக்தி, அதாவது சாஸ்திரத்துக்கு விருத்தமான யுக்திகள். அதை வச்சுட்டு இந்த வேதாந்தத்தை தன் இஷ்டத்துக்கு இழுக்கிறான். நல்ல ஞானம் உடையவர்கள் இந்த வேதாந்தத்துக்கு உண்மையான அர்த்தத்தை சொல்லி அந்த வேதாந்தத்தை காப்பாத்துறா.
இந்த புதர்க்கர்கள் வேதத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்லி இந்த வேதத்தை போட்டு குழப்பிட்டு இருக்கா. நல்ல ஞானம் படைத்தவர்கள் வேதத்துக்கு உண்மையான அர்த்தத்தை கொண்டு மக்களை திருத்தத்துக்கு பார்க்கறா. இந்த குதிரிஷ்டிகள் புதர்க்கர்கள் இவர்கள்லாம் அதே வேதத்தை கொண்டு அதை போட்டு குழப்பி நம்மளையும் குழப்பி வைக்கிறான். ஆக இது திருடர்கள் என்ன பண்ணுவான், மாட்டெல்லாம் திருண்டு போவான். அந்த மாதிரி இந்த மாடுல இருந்து இந்த இதுக்கு மாடுன்னு வேதத்துக்கு மாடுன்னு பேரு. ஏன்னா அது மாடுன்னா செல்வம், வேதமும் ஒரு செல்வம், அந்தணர்களும் ஒரு செல்வம். அந்தணர்கள் அந்த மாட்டை நல்லா ரட்சிப்பா, திருடர்கள் அந்த மாட்டை திருண்டு போவான். இதை பார்த்தா இப்படிப்பட்ட உயர்ந்த மதத்தை வேத பிரமாணத்தை இந்த குதிரிஷ்டிகள்லாம் இப்படி போட்டு அந்த வேதத்தை சீர்குலைக்கிறாளே, என் மனசு ரொம்ப கலங்கிறது அப்படின்னு யார் சொல்றா? இந்த சுமதி சொல்றா. சம்பன்ன சாத்வசா மம சிந்தா, என்னுடைய மனசை கலக்கிறது. உடனே விவேகம் சொல்றான், அலம் அதிசங்கையா, போர் நீ ரொம்ப அதிகமா சந்தேகப்படாத. அவிப்ளுத அதுக்கு மேல ஸ்லோகத்தினால சில வருஷம் இத நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த நமஹ. ஸ்ரீமதே சிவன் ஸ்ரீ வேதாந்த நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த வாசி ஸ்ரீ நாராயண நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி சுமிஜா பாதுகாசே நமஹ. ஸ்ரீமதே வாசி ஸ்ரீ கிருஷ்ணவாய மகா श्रीमते शिवन श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः।